hello buddies, I'm RJ Sananda, grade 7 from Primat's Garden School. This is the message from Savitri by Arabindo. A scene was planned for all the numberless moods, where each could be the law and way of life, but none could offer a pure felicity. Only a flickering zest they left behind, or the fierce lust that brings a dead fatigue. Thank you, bye. Hi, hello buddies. Now I'm RJV Vanshika grade 8 from Primbats Garden School. Today's Karma Yogi Appa's message: the settled turning of the inner quest towards the realization of that wisdom is Tapas Yoga Sarandas. Thank you. Bye bye. Hi, hello buddies. I'm Ajakana from grade 4B from Primates Garden School. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான மாரல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னென்னா தன்னம்பிக்கை. ஒரு சாமிக்கல்லும் ஒரு படிக்கற்கல்லும் பேசிக்கிறான். படிக்கற்கல்ல சொல்றா, உன்னை மட்டும் சாமியாக கும்பிட்றாங்க, என்னை மட்டும் படிக்கத்தாவே மெடிச்சு போகிறாங்களே அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கு சாமிக்கல் சொல்லிச்சா, எப்படி தெரியுமா என்னை உருவாக்குறாங்க, உள்ளியால் அடிச்சு தான் என்னை உருவாக்குனாங்க. அதுக்கு நான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்ட கத்தவும் இல்லை. ஆனால் நீ ஒரு வெடி 2 மெடி 4 மெடிக்கே கத்துற. அதனால தான் என்ன சாமியாக மாற்றிட்டு உன்னை படிக்கத்தான் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லைன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எவ்வளோ தாங்குறீங்களோ அவ்வளோ பெரிய ஆள் ஆவீங்க. தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு மியூசியம் இருந்தது. அந்த மியூசியமில் ஒரு ரூம் மட்டும் ஃபுல்லாக மிரராக இருக்கும், கண்ணாடி, நல்லா சுற்றி கண்ணாடியாக இருக்கும். உள்ளே யார் போகிறாங்களோ சுற்றி அவங்க உருவம் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. ஒரு நாள் அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு, மறந்து போய் அந்த பின் வாசலை பூட்ட மறந்துட்டு நைட்டு பூட்டிட்டு போயிடுறாரு. அப்போது நைட்டு ஒரு நாய் அந்த ரூம்குள்ளே தெரியாமல் உள்ளே போயிடுது. போன நாய் தன்னை சுற்றி நிறைய நாய் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரே குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப அப்படியே குலைச்சி பயந்து, தன்னை சுற்றி நிறைய நாய் இருக்குதுன்னு நினச்சி குலைச்சி பயந்து அந்த பயத்துலேயே விழுந்து இறந்துடுது. காலையில் செக்யூரிட்டி கதவை திறந்து பார்க்குறாரு, அந்த நாய் இறந்து கிடக்குது. இப்போ அந்த நாய் இறந்ததுக்கு என்ன காரணம்? தன்னை சுற்றி எதுவுமே இல்லைனாலும் அதோட பிம்பத்தை அதுவே பார்த்து பயந்து இறந்துடுது. இதே மாதிரி தான் நம்மளும் நிறைய விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுக்கிற முடிவே தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே ரியாக்ட் பண்ணி பயத்தில் எல்லாத்தையுமே நம்ம தப்பாக பண்ணுறோம். அதனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பயம் இல்லாமல் எதிர்க்க இருக்க பொருள், பிம்பம் இல்லை ஒரு விஷயம், நம்ம எதிர்க்க நோக்கி வர ஒரு விஷயம் உண்மையானதா இல்லை நம்மளோட ரியாக்ஷனால் வருதா அப்படின்னு நிதானமாக யோசித்து செயல்பட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.